வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான கோதுமை மாவு ஸ்வீட் போண்டா, கோதுமை மாவு இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதும், ரொம்ப அருமையான இந்த ஸ்வீட் செய்யலாங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ அரை கப் அளவு வெல்லம், ஒரு வாழைப்பழம், பெரிய வாழைப்பழம் இல்லைன்னா சின்னதாக 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் இதையும் எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான தவா வச்சுட்டு இந்த பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா சூடு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இது இன்னொரு பேசினில் கொட்டி வச்சிடலாம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கரைய விட்டுடலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த வெல்லத்தை போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் குறைச்சலாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டிக்கலாங்க. இது நல்லா கொதிக்கிற நேரத்துக்கு நம்ம பனானா எடுத்துகிட்டு, வாழைப்பழம் எடுத்துகிட்டு அது கிண்ணத்தில் கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இது நல்லா மேஷ் பண்ணிடலாங்க. கையிலே நம்ம மேஷ் பண்ணிடலாம், இல்லை இது போல் ஒரு மேஷர் வச்சுட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழம்லாம் நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த வெல்லமும் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சதும் இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் நம்ம டைரெக்டாக வடிகட்டிக்கலாங்க. சூடாகவே இருந்தாலும் நல்லது. வடிகட்டிட்டு இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழம் அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு ஏலக்காய் தூள் அதையும் போட்டுட்டு இப்போது நெய் இருந்துன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் போட்டுட்டு வாசமாக இருக்கும். நம்ம இது போல் கரண்டியில் கலந்துக்கலாங்க. நல்லா கிளறிக்கலாம். சூடாக இருக்கிறதால கரண்டியில் முதல்ல கிளறிட்டு அதுக்கப்புறமே நம்ம கையிலையே பிசைஞ்சிக்கலாங்க. நான் எல்லா பாகையும் இதில் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இது போல் அழுத்தி கிளறிக்கலாம். சூடாக இருந்ததை நம்ம கையிலே கலந்துக்கலாங்க. இது போல் நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இது சின்ன சின்ன பால்ஸை நம்ம உருட்டிடலாங்க. உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம், இல்லை கிள்ளி கூட போடலாம். இது போல் உருட்டி வச்சா நம்மளுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுட்டேங்க. இது போல் எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இது ஒரு 6-7 உருண்டை இதில் போட்டுடலாங்க. சின்ன போண்டாவாக உருட்டி வச்சுருக்கிறேன் இந்த இனிப்பு போண்டாவை இதில் போட்டுடலாம். கரண்டியில் உடனே நம்ம பிரட்டி விட்டுடலாங்க. நல்லா இது போல் கலந்துகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இது போல் கலந்துகிட்டே இருக்கலாம். கலர் இது போல் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌனாக வரும். நல்லா வெந்த பிறகு எண்ணெய் வடியை விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. நல்லா டேஸ்டான அருமையான ருசியான கோதுமை மாவு இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. ஈவினிங் நம்ம பசங்களுக்கு ஏன் பெரியவங்களுக்கு கூட இது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சூடாக ஒரு 3-4 வச்சு கொடுக்கலாம். அருமையான இந்த வீட் ஸ்வீட் போண்டா நீங்களும் வீட் ஃப்ளோர் ஸ்வீட் போண்டா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.